என்னை ட்ரீட் பண்ணுவார். எங்கே பார்த்தாலும் அது மாதிரி ஒரு டைப்பு, ரொம்ப சிரிச்ச முகம். நான் சின்ன வயசில் அன்னக்கிளி படம் பார்க்கும்போது பின்னாடி உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தார் ராஜகுமாரி சார். அப்போ அந்த ஆறுன்னு ஒன்று ஒரு மோதிரம் போட்டிருப்பார், ராஜன் அவர் பேர், அதனால அந்த ஆறு போட்டிருப்பார். அப்போ இருந்து எனக்கு பழக்கம் என்ன இல்லை, அப்போ இருந்து நான் அண்ணாந்து பார்த்தேன். அன்னக்கிளியிலேருந்து அண்ணாந்து பார்த்த ஒரு மனிதர் அவர். ஏன்னா 14 வயது நிலையில் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா சூழல சித்திரங்கள்லேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து மிகப்பெரிய ரசிகர் நான். அதுக்கப்புறமா அவர் கூட பழகக்கூடிய அந்த காலம் கிடச்சிது. படைப்பாளி சங்கத்தின் போது பாரதிராஜா சார், பாலச்சந்திர சார், இவர் எல்லாரும். ஸோ மறக்க முடியாது, என்றைக்கு மறையாது. நமக்கே ஒன்று ஷாக் இருக்குது. அந்த சாந்தனம் அவன் ஒய்ஃபுக்கு பூர்ணிமா மேடத்துக்கெல்லாம் அவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய அவருடைய வீட்லேயும் 9:45 இங்கிருந்து கிளம்பி பெசன் நகரை போய் அடைஞ்சிட்டு 10:45 11:45 மணிக்குள்ள அவருடைய இறுதி மரியாதை அங்க பெசன் நகர்ல செலுத்தப்படும். அதுதான் பிளான். வேற என்ன சொல்றது? 9 மணிக்கு இங்கிருந்து கிளம்பிடுறோம். 9 மணிக்கு நம்ம இங்கிருந்து கிளம்பிடுறோம். 10:45 11:45 அங்க நடக்கிற இறுதி சடங்குகள் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பாக்யராஜ் சாருக்கு திரையுலகத்தில் அவர் பண்ண புரட்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை மரியாதை பண்ணி நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு மரியாதை கொடுத்திருக்கிறதுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். பர்சனலாக நான் சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கை முதல்ல இங்கே தான் ஆரம்பிச்சது. நான் பேசும்போது பல நேரத்தில் அதை நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நான் முதல்ல அசிஸ்டன்ட் சேர்ந்த புதுசில் இதே வாசலில் தான் நின்றுட்டு இருப்பேன். அவருடைய பிறந்த நாள் வந்ததுன்னா வள்ளூர் கோட்டம் வரைக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை சரி பண்ணி அவருக்கு வர மாலை மரியாதைகளை வாங்கி அடுக்கி பின்னாடி வச்சுட்டு அந்த கியூவை வந்து சரிப்படுத்தி அனுப்புறது தான் என்னுடைய வேலை. நான் அசிஸ்டன்ட் சேர்ந்தோடனே முதல்ல செஞ்ச வேலை அதுதான். இன்னைக்கு நான் அதே வேலை தான் செஞ்சுருக்கேன். அதை நினைக்கும் போது எனக்கு அந்த பேக் தான் வருது. அப்போ அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் மெதுவாக இப்போ கூட மாண்புமிகு முதல்வர் வரும்போது அவர் எனக்கு ஆறுதல் சொல்ல வரும்போது என்னால் தாங்க முடியாமல் எனக்கு எல்லாமே அவர் தானே சார் அப்படின்னு. ஐ நோ அவருக்கும் நீங்கள் அப்படி தானே அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு நான் எல்லாமுமா இருந்தால் கூட அந்த அவருக்கு பணிவிட செய்கிற அந்த உதவியாளருக்கு அந்த பகுதி அந்த பங்கு மட்டும் வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் வந்து ஒரு டைரக்டர் ஆண்டியில் போட்டேன்னா பிறந்த நாள் இந்த மரியாதைகள் அவருக்கு வர மாலை மரியாதை வாங்கி வைக்கிற வேற யாரோ செய்வாங்கல்ல, அது எனக்கு டைரக்டர் அவங்க கூட பரவாயில்ல. கடைசி வரைக்கும் அவருக்கு நான் உதவியாளராகவே இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் முடியல. அது ஏதோ ஒரு வகையில் நான் அசிஸ்டன்ட் ஆனது டைரக்டராக தான், டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான். அப்படி நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமே கூட முதல்ல அவர் விளம்பரம் கொடுக்குறாரு. பாரதிராஜா கிட்ட எப்படி ஒரு பாக்யராஜ் வந்தாரோ அந்த மாதிரி பாக்யராஜுக்கு வந்து பார்த்திபன் வர போகிறான் அப்படிங்கிறத நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கணிப்பு. அந்த மாதிரி இந்த குரு சிஷ்யன்றதுக்கான விஷயம் வந்து அநேகமாக இந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் யார் இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவருக்கு எப்படி அவங்க டைரக்டரோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து எங்கள் டைரக்டர். அவர் இறந்த ஒரு 15 நாளைக்குள்ளே இவருடைய மறைவுங்கிறது ஒரு தாங்க முடியாத ஒரு துக்கத்தை கொடுக்குது. மறுபடியும் நிறைய சாதிச்சு அந்த சாதனையெல்லாம் நான் அவருக்கு காணிக்க நினைக்கிறேன்.